பெண்களே, உங்களது வாழ்க்கையில் இந்த சேமிப்பு பழக்கங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். சேமிப்பு என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய வழிமுறையில் ஒன்று. அதுவும் பெண்களிடம் சேமிக்கும் பழக்கம் இல்லை என்றால் குடும்பத்தில் உள்ள அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலைக்கு தள்ளிவிடும். இதனால்தான் சில பெண்களுக்கு இயற்கையாகவே பணத்தை முறையாகவும் சிக்கனமாகவும் கையாளுவதில் திறன் அதிகம் இருக்கிறது. இது அவர்களின் குடும்பத்திற்கான அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மட்டுமல்ல, பல நேரங்களில் குழந்தைகளின் கல்விச் செலவிற்கும் பெண்களின் சேமிப்பு பணம் கைகொடுக்கும். இதுவரை சேமிப்பு பழக்கத்தை பின்பற்றாத பெண்களின் நீங்களும் ஒருவராக இருந்தால், இதோ உங்களுக்கான சேமிப்பு வழிகளையும் ஆலோசனைகளையும் இந்த பதிவின் மூலம் விரிவாக அறிந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கான சேமிப்பு வழிமுறைகள். பெண்கள் சேமிக்கும் பழக்கத்தை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் வீட்டின் அத்தியாவசிய தேவைகள் போக மற்ற செலவுகள் என்ன என்பதை இல்லத்தரசிகள் முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்ப செலவு செய்ய வேண்டும். மாதம் மாதம் மளிகை சாமான்கள், வீட்டு பராமரிப்பு பொருட்கள், குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகள் போன்றவற்றை வாங்கும்போது எது இல்லையோ அதை மட்டும் வாங்க பழகிக் கொள்ளுங்கள். அதிகமாக வேண்டாம். இதனால் பொருட்கள் வீணாவதோடு பணமும் அதிகமாக செலவாகாது. உங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் இதில் ஒரு தொகையை கண்டிப்பாக சேமிக்க வேண்டும். முன்பெல்லாம் நம்முடைய அம்மாக்கள் மளிகை சாமான் டப்பாவில் மறைத்து வைத்திருப்பார்கள். வீட்டில் தேவைப்படும் போது அந்த பணத்தை நாம் எடுத்து விடுவோம். இதனால் இந்த முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வங்கி சேமிப்பு கணக்குகள், தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களில் உங்களது பணத்தை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்கள். நகைகளை விரும்பாத பெண்கள் யாருமே இருக்க முடியாது. வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் குடும்ப சூழலால் வாங்க முடியாது. நகைகள் வாங்குவது சேமிப்பின் வழிமுறைகளில் ஒன்றாக இருப்பதால் 1000 ரூபாயிலிருந்து உங்களால் முடிந்த அளவிற்கு மாதம் மாதம் நகைச்சீட்டிற்கு பணத்தை சேமித்து வைத்து கொள்ளுங்கள். சுற்றுலா செல்வது என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். வேலை நேரம் மற்றும் வருமானத்திற்கு ஏற்ப உங்களது பயண திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. வீடுகளில் தேவையற்ற நேரங்களில் எரியும் மின் விளக்குகள், மின் விசிறிகள் ஆகியவற்றை அணைத்துவிட வேண்டும். இதன் மூலம் மின்கட்டண செலவை குறைக்க முயற்சி செய்யலாம். வீடுகளில் சிறிய உண்டியல்களை பயன்படுத்தவும். செலவு போக மீதமுள்ள சில்லறை காசுகளை அதில் மறக்காமல் போட்டு வைக்கவும். சிறுக சிறுக சேமிக்கும் பணம் கூட எதிர்காலத்தில் நமக்கு பேருதவியாக வந்து நிற்கும். இது போன்ற வழிமுறைகளை முறையாக பின்பற்றினாலே பெண்களின் வருமானம் மிக குறைவாக இருந்தாலும் வீட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல்களை எளிதில் சமாளிக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.